காஞ்சிபுரம் மாவட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சேலம் தங்கும் விடுதி கட்டிடங்கள், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு புறநகர் மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கோத்தகிரி, அன்னூர் மற்றும் ரூபாய் 115.59 கோடி செலவில் அமைக்கப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 97 ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் ரூபாய் 51.71 கோடி செலவில் அமைக்கப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதிநவீன மருத்துவ வசதிகளாக 86 கோடி செலவில் நிறுவப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மொத்தம் ரூபாய் 194.16 கோடி மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களை நன்றி கூற அழைக்கிறேன். 4 கோடி மதிப்பீட்டில் 62,268 சதுர அடி பரப்பளவில் 6 தளங்களை கொண்ட 100 படுக்கை வசதிகளை கொண்ட புதிய கூடுதல் கட்டடங்களை திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, சிடி ஸ்கேன், டயாலிசிஸ், கண் அறுவை சிகிச்சை பிரிவு, நவீன அறுவை ஆய்வகங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சுமார் 2 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய தாராபுரம் பகுதிக்கு மருத்துவமனையை அந்த காணொலி காட்சியுடன் திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தொகுதி மக்கள் சார்பாகவும் திருப்பூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். There is some